சொன்னா கேட்கணும். கேள்வின்னு பதில் ஒண்ணு வேணும். பதில் ஒண்ணு இருந்தா கேள்வின்னு ஒண்ணு வேணும். கேட்பதற்கு தயார். நானும் சொல்றதுக்கு தயார். அப்ப நீங்க தயார் இருந்தா கேட்கல சொல்ல வேண்டியதானே? நான் கேட்டிருக்கேன். முதல்ல கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சரி, கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா? சாமியாரு அப்படின்னு அன்பா கேட்டுக்கோங்க. அதான் கேட்கிறேன். சாமியாரியா? உங்களைத்தான் சொல்லிருக்கேன். இப்ப இங்க இருக்கிற முனியப்ப சுவாமி, ஆமா, தர்ம முனியப்ப சுவாமி, அதுதானே சாமி. உங்களை சாமியார் மாதிரி தெரியுதே, அதனாலதான் சாமி அப்படின்னு. என்ன நீ சாமியார் சொல்றியா? சாமி யாருன்னு கேட்கறியா? யாரு அப்படின்னாலே கேள்விதானே. என்னையா உன் கேள்வியே தெரியலையா? என்ன கேள்வி தெரியல? சரி, என் சாமி ஒத்துக்கிட்டே. ஆமா, நான் சாமி கிடையாது. நான் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன் நான். மூணையும் முடிச்சா அறுத்தாச்சு. அறுத்துவம் வாயில நாங்க வச்சாங்க. உடம்பு கூறு கட்ட குப்பை. என்ன மாத்திர சொன்னேன், எவர மாத்திர சொல்றேன். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லி 3 வித ஆசை வெறுத்த பண்றேன். அப்புறம் வெறுத்தாங்களா பிடிச்சிட்டு அர்த்தாங்களா கேட்டீங்கன்னா? சரி சரி, கோபப்பட சங்கட கேள்வியை பாருங்க. சரி, சங்கடப்படாதீங்க. என்னத்த சங்கடப்படாதீங்க? உங்க கேள்வியே தெரியலையே. எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு, உங்க பேரு, ஊரு, அதை பத்தி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்திருக்காரு ஊரு பேரு கேட்கறது. சரி, அதை கேட்டேன். அடியே மேலுள்ளது வருகிறேன். உங்க பேரு? என் பெயர் நாரத மகிழ்ச்சி என்பார்கள். சொன்னீங்க நம்ம கேட்கறீங்க, இப்ப கொடுக்க முடியாது. நாரதரா? ஆமா, எழுத்து சுத்தமா சொல்லுங்க. வார்த்தை வேற மாதிரி கேட்கணும். அங்காள ஈஸ்வரி ஒளிபரிக்கிறதே நல்லா தெரியும். அங்காள ஈஸ்வரி ஒளிபரி என்ன குறையா? நீங்க சொல்றது வார்த்தை வித்தியாசமா கேக்குது. சாமி, நீங்க ஏன் தப்பா என்னமோ அப்படின்னு சொல்றீங்களே? என்னமோ சொன்னீங்களே அப்படின்னு சோனா எழுத்து கேட்கல, வேற மாதிரி கேட்டுச்சு எனக்கு. சரி சரி, நீங்க தான் நாரதர். ஆமா, மேல இருந்து வந்திருக்கீங்க. ஆமையா. ஏன் சங்கடப்பட கோபப்படாதீங்க. சங்கடம்லாம் கிடையாது. சரி சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உங்களுக்கு. ஏன் அதை பத்தி ஏன் கேட்கறீங்க நீங்க? சாமி, ஒருத்தரை பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சா, பிள்ளை ஊட்டி எத்தனைப்பா அப்படின்னு கேட்கிறோம்ல. அந்த வகையில அந்த வகையில கேட்கல. நான் தான் ஆரம்பத்தை சொன்னேன் இல்லையா, அதத்தை மறுபடியும் கேட்க கூடாதுன்னு இருக்காங்க. எப்படி? என்ன? நான் பிரம்மச்சாரி சொன்னேன்ல. பிரம்மச்சாரி எனக்கு ஒன்றும் புரியலையே. பிரம்மச்சாரினா அப்படின்னாலே ஒரு கேள்வி தானே, தெரியாம தானே கேட்கிறேன். பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். அதாவது 3 வித ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு முதவே. அதை ஏன் ஆகல கல்யாணம்? அதாயா முத்துராஜுங்கிறது. சரி, எனக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் நாசுகத்தை சொல்லிடுறேன். எனக்கு அந்த எண்ணம் இல்லை. என்ன இல்லையா? இல்ல அது இல்லையா? எல்லாம் மீறி போறீங்க நீங்க. அது இல்லையா, அப்புறம் இது இல்லையா எனக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் நான் ஏதாவது வேற மாதிரி சொல்லிடுவேன். நான் வந்து சபை நாயகன் கருதி பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப சபை நாயகன். எனக்கு அதை விட எனக்கு நல்லா பார்க்கறதுக்கு தான் பூக்கடை. நான் எல்லாம் உன் அளவுக்கு நான் என்ன மாதிரி சாக்கடை இருக்க மாட்டேன். மரியாதையா சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன். நான் கேட்கிறீங்க, கொஞ்சம் பேசுற பாருங்க. நான் ஏதாவது தப்பா கேட்டேன்? கல்யாணம் ஆகலைன்னு தானே கேட்டேன். ஆகலைன்னு சொன்னாரு. ஏன் கல்யாணம் ஆகல தானே கேட்டீங்க? இல்லையே, எண்ணம் இல்லைன்னு. அப்புறம் எண்ணம் இல்லையா, அது இல்லைன்னா அது இல்லையா? கல்யாணம் ஆகல அது இல்லையான்னா கல்யாணம் பண்ற நோக்கம் இல்லையான்னு கேட்கிறேன். அதத்தான் இல்லையா, நோக்கம் இல்லையா? நோக்கம் இல்ல. நோக்கம் இல்லையா? இல்ல உட்காந்து பேசுவோமா? வேலை இல்ல பாருங்களுக்கு. கோவப்படாதியா? கோவப்பட நீ கேட்கறதுக்கு தான் கேட்கிறேன். சரி சரி சரி. நான் தான் நாசுகா நாகரிகமா திருக்க சொல்லிட்டு இல்ல. மண்ணின் மீது ஆசை கிடையாது, எந்த பெண்ணின் மீது ஆசை கிடையாது, பொண்ணு பொண்ணு மீது ஆசை கிடையாது. அதே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. இது 3 நாளுக்கு எதுக்கு கல்யாணம், எதுக்கு திருமணம், எதுக்கு நோக்கம்? அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான். இது சுருக்கமா சொல்ல போனா நான் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சாச்சு. சரியா? இப்ப கல்யாணம் பண்ற நோக்கம் இல்ல. இல்ல, என்ன பிரச்சனை விடுப்பா? ஏப்பா? சரி சரி சரி. இல்லை, நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். ஒன்னும் கோச்சுக்க மாட்டீங்களா? நீ கேட்கறது எனக்கு கோபம்லாம் கிடையாது. ஆனா ஊர் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. சரி சரி சரி. சரியா? இல்ல, ஏன் என்ன காரணம்? ஆடு நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் அது இல்ல? என்னடா முக்காலமா பேசிட்டு இருக்க? நொண்டி கொஞ்சம் உரம் சுத்துறாங்க, அங்கனே பண்ணிட்டு இருக்க. நான் தான் எனக்கு அந்த ஆசையிலேயே அறவை வெறுத்தவன் சொல்லிட்டேன். அந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டேன். திருப்பி நீ ஏன் பண்ணல உங்க நடுவில் சொல்றியா? பொம்பளை ஆசையே இல்ல. இல்லப்பா, இது வரைக்கும் எந்த பொம்பளையும் செஞ்சது இல்ல. வரைக்குது செஞ்சியெல்லாம் செய்யலையா? இப்ப செஞ்ச ஒன்று நடுவில் காட்டவா? கேட்கறீங்க, ஏன் சங்கடப்படுறீங்க? அப்புறம் பேச்சு அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்க. நான் கடந்த கால வாழ்க்கை எல்லாமே முடிச்சாச்சு சொல்லிட்டேன். அப்புறம் செஞ்சீங்களா செய்யலன்னா? சரி, எந்த பொம்பளையும் செய்யலைன்னா விடுங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்களும் ஏற்பாடு பண்ண போற மாதிரி பேசுறீங்க. கோவப்படாதீங்க சாமி. உங்க முகத்தை பார்த்தோட ஒரு சின்ன சின்ன கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். அதாவது எனக்கு கோபுற அளவுக்கு நீங்க கேட்டீங்கன்னா நானும் முறையை சந்தோஷமா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். சரி சரி சரி. எப்பவுமே பொம்பளை சொன்னது இல்லை. பொறுமையா சொல்றேன், எப்பொழுதும் சொல்லல. நான் சொல்லிட்டேன். இதற்கு முற்பொழுதே நான் பண்ண வேண்டாம். கடந்த கால வாழ்க்கையிலே நிகழ்காலத்துக்கு இனி எதிர்காலத்துக்கும் அது தேவையில்லைன்னு நான் முடிச்சுட்டேன். சரியா?
அது புரிஞ்சுக்கோங்க. சரி சரி. அடுத்த பிரச்சனை தான் விசாரிக்கிறதா கேளுங்க. இல்ல அது அடுத்த இடத்துக்கு போயிருவோம். எனக்கு அடுத்த இடத்துக்கு போகவே மனசு இல்லையே. இந்த இடத்துல இங்க ஏதோ உனக்கு சுத்திரம் போல தோணுதோ? சரி, எங்க எதை பார்த்த உடனே உனக்கு இணைய நிக்கிற போல தோணும். சரி சரி இருக்கட்டும். அதனால என்ன சரி, என்ன உங்களுக்கு 3 இல்ல மேற்கொண்டு அதை வேற கேட்டேன். முட்டா கூட 3 மணி இருக்க என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதை சுருக்குறீங்க வேற ஒண்ணு. 3 வித ஆசையும் சொல்லிய. ஐயா நீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படி விரிவா சொல்லி அதை சுருக்குறீங்க. அவ்வளவுதான். நீ எதை சுருக்கணும் அதை சுருக்க முடியும். எல்லாத்தையும் சுருக்க கூடாது. அப்புறம் சுருக்கினா ஊர்ல என்ன நினைக்கேன்? ஏன்னா அந்த நாரதருக்கு 3 பிள்ளையோ அப்படின்னா 3 வித ஆசைகள் கிடையாதுன்னு சொல்லியா? நான் 3 வித ஆசை இல்லையா அப்படி நீட்டிக்கிட்டு போய் துருக்குறி வேற கிட்ட உள்ள போக மாட்டேங்க. ஒண்ணுனா போகுது என்ன இல்ல உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது சாமி. ஏன்டா நான் கோமாளி பேர உடைய மாதிரி. சரி இருக்கட்டும். அப்பா அம்மா நல்லா இருக்காரா சாமி? இப்படி கேட்கறீங்க. இந்த மாதிரி பேசாத நீ அறிவாளி. சரி. உண்மையிலேயே என் தாய் தகப்பன் இரண்டும் நல்லா இருக்காங்க. என்ன வேலை பாக்குறவங்க அப்பா என்ன வேலை இருக்கிறாரு? அப்பாவே படிக்கிறாங்க உலகத்தோட உற்பத்தி. சரி சரி. உண்மையிலேயே உங்களை பார்த்தோன்னா உங்களை சந்திச்சதுல இந்த மேடையில இந்த சபையில உங்களை சந்திச்சதுல அவ்வளவு மகிழ்ச்சி. வாழ்த்து நான் உன்னை வாழ்த்துறேன். சரி சரி. தூங்கும் போது கூட பொம்பளாச்சு வந்தது இல்லை. தூங்கும் போது வராம பேசுனா எப்படியா பேசுறது? அப்புறம் என்ன பேசுறாங்க? தூங்கும் போது வராம அப்புறம் எதுல வருது? நானே அதுக்கு அப்பாற்பட்டேன்னு முடிச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி தூங்கும் போது வரேன்ற. எது படுத்திருக்கும் போது நாய் அத்திரிச்சா? நாய் இந்த நாய் வந்து பக்கத்துல அறுத்துக்கிட்டு கிடக்கு. சரி விடுங்க. நீங்க வேற சங்கடப்படுறிய மேக்கிறது பேர் வேற போர் போட்டுக்கிட்டு கிடக்குறாரு. வண்டி சாஞ்சி விடுற பேச்சா? சரி. சாஞ்ச வண்டியை கிளப்பி விட்டு கொடுத்துருக்கேன். அப்பா நல்லா இருக்காரா தம்பி? இப்படி தெளிவா கேட்கிற போது எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அப்புறம் ஏதாவது கேட்டியா கோவப்படுத்துறேன். உண்மையிலே எங்க அப்பா நல்லா இருக்காரு. கோவப்பட தம்பி என் முகத்தை பாருங்க. அப்படி ஆளு கிடையாது. அதனால நானும் இவ்வளவு பொறுமையா பேசிருக்கேன். சங்கடப்படுத்தி பேசுறேன் அப்புறம் கொடுத்து வாங்கிருவேன். ஆமா நான் அப்படி ஆளு கிடையாது. அடுத்தவங்க மனசை எப்பவுமே பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்க அப்பா அழகான நெத்தி, நல்ல கண்ணு, நல்ல புருவம், நல்ல மூக்கு, நல்ல வாய், நல்ல காது, நல்ல கை, நல்ல காது, எல்லாம் வயிறு ஈறு எல்லாம் நல்லா படைச்சு சரி நெஞ்ச கூட அழகா படைச்சிருக்கேன். நல்லா நெஞ்ச படைச்ச ஆண்டவே குனிஞ்சு பாரு. கையை பட்டு அதை குனிஞ்சு பாரு. சரி விடுங்க. ஏன்னா கீழே கால் பாதங்கள் எதுவும் குறைபாடு இருக்காண்டு. இல்ல இல்ல அதெல்லாம் எந்த குறையும். அப்புறம் எதுக்கு பேசுறத? சரி விடுங்க. யார் நீ முதல்ல? அப்பா நல்லா இருக்கு. சும்மா வெட்டி பச்சா பேசிக்கிட்டு. அப்பா நல்லா இருக்கு. எத்தனை விடுங்க அப்ப நல்லா இருக்காரா? அவர் நம்ம ஆஸ்பத்திரி கொடுத்துருக்காரு. சரி சரி. ஓயாம அப்பா நல்லா இருக்காருன்னு ஓத்த நல்லா இருக்காரு கேட்டுக்கிட்டே இருக்க. பிரச்சனை விடுவாயா? அடுத்த ஒரு சரி வாயா. மனசுல இருந்து இந்த ஆசையை ஒதுக்கிட்டீங்க. அந்த பேச்சை மாத்திரம் ஒன்னும் பட்டு அடுத்ததுக்கு வரணும். சரி சரி. சும்மா அரைச்சுமாவே போட்டு அரைச்சிக்கிட்டு கூடாது. அடுத்த விஷயத்துக்கு வாயா. ஒதுக்கிட்டீங்கல்ல? ஆமா. நீங்களா ஒதுக்கிட்டீங்களா அதுவா ஒதுங்கி கிடக்குதா? ஓரமா ஒதுக்கி அறிவு முட்டாதனமா பேசுறாயா? சரி விடுங்க. எல்லாம் விடுங்க. எல்லாத்தையும் படிக்கிறது உங்க அப்பா தானே. அதைத்தான் சொல்றீங்களே. ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவள் அடியின் பிரபஞ்சம் சொல்லிட்டு இல்லையா? மண்ணை படைச்சது எங்க அப்பா தான். பெண்ணை படைச்சது எங்க அப்பா. பொண்ணை படைச்சது எல்லாமே. பொருளை படைச்சது அனைத்தும். மரத்தை படைச்சது மட்டையை படைச்சது எல்லாம் கொட்டையை படைச்சது. பணம் போட்ட மாங்கோட்ட கை பதனம் வாய் பதனம். ஏங்க இப்படி ரெண்டு பேசுறதுக்கு நான் அரங்கேற்றமா வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக கொட்டை நாடகம் கொட்டையின் முதல்ல கை எங்க போகுமா? என்ன இது கொடுமையா இருக்கு. கொட்டையை எல்லாமே எங்க அப்பா தான். இந்த பணம் கொட்டை மாங்கொட்டை இருக்கு எல்லாமே எங்க அப்பா தான். கோழியை படிச்சது யாரு? எல்லாம் தான் சொல்லிட்டேன். குஞ்ச படிச்சது யாரு? கை இருக்கணுமா என்ன? எப்படி குஞ்ச படிச்சதுக்கு அப்பா தான். ஏன் குஞ்ச படிச்சாங்க? ஏன் குஞ்ச படிச்சான்னு கேட்கறீங்க? ஏன் குஞ்ச ஏன் படிச்சான்னு வருமானம்? அந்த கேள்விக்கு கோவம் வருமாடா? ஏன் குஞ்சு அப்புறம் ஓம் குஞ்சு குஞ்ச ஏன் படிச்சாலும் யாரும் கோபுரம் வச்சிருப்பாங்களா? கேட்கிற விதம் இருக்குல்ல. ஒரு பெண்ணு இந்த வழியில் நடந்து போறாங்க. அந்த பெண்ணை பார்த்து அம்மா உங்களை பார்த்தா பசு மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். அந்த பெண்ணு சந்தோஷப்படுவா. ஏன்னா பசு மாட்டை கூட நம்ம கோமாதான் எங்கள் குலமாதான் கும்புறவங்க. நம்ம வணங்குற தெய்வம், வணங்கக்கூடிய மதம் நம்ம அப்படிப்பட்டவங்க. அப்படின்ற போது பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த கோமாதா பசு என்பது ஒரு மாடுதான். மாடு என்ன தானே. அதே பெண்ணை பார்த்து உன்னை பார்த்து மாடு மாதிரி இருக்குன்னு சொல்லி விளக்க பார்த்து அடிப்பா. ஏன்னா நீ பார்த்த மாடுன்னு பசுவும் மாடு ஒண்ணுதாயா. சொல்ற விதம் இருக்குல்ல. பக்குவமா சொல்லியா? மன வருது உனக்குலாம். ஏடா வெண்ணெய் கோபம் வருதுல. அந்த வெண்ணெய்க்கு உண்மையான அர்த்தம் பதம் இருக்குல்ல. அவ ஏப்பா பதம் அப்படின்னா கொஞ்சம் பதமா தானே இருக்கு. முத்துராஜ் ரொம்ப நாணயமான ஆளியா? நீ நாணயமான சில்லற போய் எவனும் கிடையாதுடா. இல்ல நாணயத்துக்கு 100 ரூபாய் சில்லறைன்னு இருக்குடா. அப்ப அது கோவம் வருதுல. அந்த மாதிரி வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். எப்படிப்பட்ட வார்த்தைக்கு உபயோகப்படுத்தணும் வரமுறை ஒண்ணு இருக்குது தம்பி. சரியா? இதெல்லாம் நல்லாத்தே விளக்கமா சொல்லு. உனக்கு கல்யாணம் இருக்கு துப்புல வெக்கமாச்சு இல்லாம இங்க இருந்து வந்து
கலப்பாம அதான் பூலோகத்துல 15 வயசு பையன் கூட அந்த போடு ஓடுற வெக்கம் இல்லாம இங்கிருந்து வந்துட்டேன் போட்டா வாங்கிக்க நீ யாரு இல்லாத ஆம்பளை வெக்கம் இல்லாம இங்கிருந்து ஏற்பாடு பண்ணி விட்ட மாதிரி பேசுற நீ நம்ம கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுற போடா ஆசைகளுக்கு அப்பாற்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க பெரும் கையடிக்க சொருப்படி வாங்க போற பண்ணி இப்ப சரி விடுங்க எதுக்காக போய் தேவையில்லாம பேச சிரிச்சுக்காங்க அவர் சொல்றாரு ஆத்தா மாறலாம் அவன் கேட்கறியா அம்மா நல்லா இருக்காங்க தண்ணி உடனே மாறிட்டாங்க பரவாயில்ல இப்படி கேட்கும்போது என் மனசு சந்தோஷப்பட்டேன் உண்மையிலேயே எங்க அம்மா நல்லா இருக்காங்க இதுக்கடா கணக்கிறப்ப இது படுத்திருக்கும் போது மாடி கட்டி முடிச்சிருச்சா எதுல எதுல போயிடுச்சு எதுலடா போச்சு கடாப்பெல்லாம் ஊந்து போயிடுறேன் என்ன மாடு முடிச்சுட்டான்ற ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா எப்படி கோழி முடிச்சு குஞ்சுட்டாங்க மாயா இன்னைக்குதான் உங்க குஞ்சு செத்து இருந்த இந்த குஞ்சு இல்லை அடுத்து நாய் கட்டிக்க போறியா இந்த குஞ்சு வேலை செய்யாத குஞ்சு என்ன மசலுக்கு இருக்குது தேவையில்லாத குஞ்சு வேலை செய்யாத குஞ்சு தேவையில்லைப்பா அவர் சொல்றோம் கோழி குஞ்சு பத்தி யார் குஞ்சு ஆகி போச்சாண்டா சரி விடுங்க அது எதுவும் தேவையில்லாம வேலைக்காரன் ஜாம வெளியில இருந்தா உள்ள இருந்தா உனக்கு என்னடா வேலையை பார்த்துட்டு போய் அன்னைக்கு சரி சாமி ரொம்ப சந்தோஷம் சரி இருக்கட்டும் விளையாட்டு புறமா இருக்கிறீங்க வரும்போது சத்தம் கிடைச்சி ஆளு பாடி பெண்கள் காவல் காக்குறாங்க ஆமா சாமி அப்படியா பார்க்கலாமா பார்க்கலாம் ஒரு 500 ரூபா ஒரு 500 எதுக்கு என்ன பணம் கேட்கிற நான் 3 வித ஆசை இல்லாத சொல்றீங்க நல்ல நாகரிகமான ஆளு என்ன சாமி நீங்க அப்புறம் எதுக்கு பணம் கேட்கிற நீ சரி 500 இல்லையா இல்ல சரி 100 தள்ளிக்கிட்டு 400 கொடுங்க என்னையா நீயா பணமே இல்லையா என்கிட்ட சுத்தமா அப்படியெல்லாம் அவன உணவா சொல்லாதீங்க நல்லா இருக்கியா உண்மையா ஒரு 250 கொடுங்க சாமி பாதியில பாதியாது என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கியா நான் எதுக்கு ஓட்ட கொடுக்கணும் இல்ல கணக்கிலே பட்டுக்கணும் சரி 400 தள்ளிக்கிட்டு 100 கொடுங்க எதுல உங்க ரிசர்வ் நடுவில் தள்ளி சொல்றீங்க 400 நான் பணமே இல்லைன்றேன் அப்புறம் 100 கழிச்சுக்க 400 தச்சு வந்துக்கிட்டு இருக்க சாமி வருத்தப்படாதீங்க ஒரு 50 கொடுங்க செலவு கொடுங்க வாரத்தவனக்கார மாதிரி வந்துட்டாண்டாவே ஐயா வாத்தியாரே எனக்கு என்ன இருக்காரு கேஸ் வாங்கிட்டு வாரத்தவனக்கார மாதிரி கேட்டுக்கிட்டு என்ன மாப்பிள்ள என்ன ஒரு 20 ஏங்க நான் என்ன சொல்றேன் உங்களை கூட்டி வரீங்க 500 அப்படின்னு 500 ரூபாயில இருந்து இறங்கி வரானியா 500 ரூபாயில இருந்தாட்டே கொஞ்சம் அது 50 ரூபாய்க்கு கேவலம் அறிவு கொண்டுட்டு வரேன் அறிவில்லையா ஏண்டா என்ன வச்சது அவர் தரம் என்ன அந்த 50 ரூபாய்க்கடா வருது ஒரு 5000 சொல்றான் 5000 சொல்லுவேன் ஏய் சொல்லுடா 5000 எதுக்கு அவரு சாமி சாமிக்கு வாங்க நான் என்ன சொல்றேன்னா சரியா நீ அமைதியா சாமி உங்களுக்கு சம்பளம் ஒரு 7000 நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சம்பளம் ஒரு 7000 இது ஒரு 5000 மொத்தம் எவ்வளவு வருது 12000 ரூபா வருது நான் என்ன சொல்றேன்னா இது என்னத்தை போட்டுக்கிட்டு பண்ணி விடுங்க அதுவும் ஓவரியா தானே தெரியுது அப்ப சாமி கட்டி அமுக்குங்க போயிட்டு வாங்க சரி சரி சொல்லிட்டாரு இப்போ அவர் கழிச்சு விட்டுருவான் ஆமா என்னத்தே பாவம் அழைத்து கொண்டு வா ஆளை கூட்டு வாடா கூட்டி வாங்க வர சொல்லியா போயிட்டு வாங்க அழைச்சு விட்டுருவான் வர சொல்றேன் போடா வாடா